சென்னை காசிமேடு மீன்பிடி துறைமுகத்திற்கு உள்ளே செல்லும் சாலை குண்டும் குழியுமாக காணப்படுவதால் வியாபாரிகள் வாகன ஓட்டிகள் அவதிக்குள்ளாக்கி வருகின்றனர். இதுகுறித்தான கூடுதல் தகவல்களை எமது செய்தியாளர் ஸ்ரீ சந்தோஷ் நேரலையில் வழங்க கேட்கலாம். வணக்கம் ஸ்ரீ சந்தோஷ். துறைமுகத்திற்கு செல்லும் சாலை குண்டும் குழியுமாக காணப்படுகிறது. வியாபாரிகள் எந்த அளவிற்கு அவதியுற்று வருகிறார்கள்? மேலும் இதனை சரி செய்ய சம்பந்தப்பட்ட துறை அதிகாரிகள் என்ன நடவடிக்கை மேற்கொண்டிருக்கிறார்கள்? விவரங்கள் சொல்லுங்கள். வணக்கம் பிரபாவதி. சென்னையின் இந்த மீன்பிடி தொழிலுக்கான உகந்த இடமாகவும் அதே போல் வாடிக்கையாளர்கள் மற்றும் மீன் பிரியர்களின் ஒரு தேர்வு செய்யக்கூடிய இடமாக தான் இந்த காசிமேடு துறைமுகம் என்பதும் அமைந்து வருகிறது. வார இறுதி நாட்களில் இந்த பகுதியில் அதிகளவு கூட்டம் என்பது காணப்படும். குறிப்பாக ஞாயிற்றுக்கிழமை மட்டுமல்லாமல் இதர நாட்களிலும் மீன் பிரியர்கள் இந்த மீன்களை வாங்கி செல்வதற்காக கடலில் இருந்து நேரடியாக மீன் பிடித்து தருவதாலும் இந்த காசிமேடு பகுதியை தேர்வு செய்து மீன் பிரியர்கள் தொடர்ச்சியாக வருவார்கள். அதனால் இந்த பகுதியில் எப்போதுமே ஒரு 3 சாலைகள் என்பது வழிகள் என்பதும் அமைக்கப்பட்டிருக்கிறது. அந்த சாலைகள் வழியின் வழியாக தொடர்ச்சியாக வரக்கூடிய மீன்களை வாங்க வரக்கூடியவர்கள் அவர்களுக்கான அந்த பாதையை தேர்வு செய்து மீன்களை உள்ளே கடலுக்கு அருகில் இருக்கக்கூடிய பகுதியில் தான் மீன் விற்பனை என்பதும் நடைபெறும். அந்த பகுதியில் மீன் விற்பவர்கள் மற்றும் மீன் வாங்குபவர்களுக்கான இடமாகவும் அந்த பகுதி என்பதும் இருந்து வருகிறது. இந்த பகுதியில் இந்த காசிமேடு ஒட்டி இருக்கக்கூடிய இந்த மெயின் ரோட்டிலிருந்து உள்ளே வருவதற்கான அந்த 1 கிலோமீட்டர் தொலைவு வரையிலுமே சாலை என்பது குண்டும் குழியுமாக காணப்படுவதால் இங்கிருந்து வாங்கி வரக்கூடிய வியாபாரிகள் மற்றும் அதே போல கடந்து செல்லக்கூடிய வாகன ஓட்டிகள் தொடர்ச்சியாக சிரமத்திற்கு உள்ளாகி வருகின்றனர். அது மட்டுமல்லாமல் இந்த சாலை என்பது குண்டும் குழியுமாக மட்டுமல்லாமல் உள்ளே வரக்கூடிய இந்த சர்வீஸ் ரோடு முழுவதுமாகவே இந்த சிமெண்ட் ரோடு முழுவதும் சேதமடைந்து காணப்படுவதாலும் தொடர்ச்சியாக சிரமத்திற்கு உள்ளாகி வருகின்றனர். பல முறை சம்பந்தப்பட்ட அதிகாரிகளிடம் புகார்களை தெரிவித்தும் எந்த ஒரு நடவடிக்கை எடுக்கவில்லை என்றும் மீனவர்கள் தரப்பிலிருந்தும் தெரிவித்திருக்கின்றனர். ஆயிரக்கணக்கானோர் தினசரி வரக்கூடிய இந்த பகுதியில் சாலை என்பது முக்கியமான ஒரு போக்குவரத்து சேவை என்பதும் சாலை அமைந்திருக்கிறது. இந்த சாலையை பயன்படுத்தக்கூடியவர்கள் தொடர்ச்சியாக இந்த சாலையை கடக்க முடியாமல் அவதிப்படுவதாகவும் தெரிவித்திருக்கின்றனர். 3 வழிகளில் வரக்கூடிய இந்த காசிமேடு பகுதியில் தொடர்ச்சியாக நாம் பார்த்து வரக்கூடிய காட்சியைப் போலவே மழை காலங்களில் இந்த தண்ணீர் தேங்குவதாலும் சாலைகள் சேதமடைந்திருப்பதாகவும் அதிகாரிகள் தரப்பிலிருந்து ஒரு புறம் தகவலை தெரிவித்திருக்கின்றனர். மழை இல்லாத போதிலும் கூட இந்த 3 பகுதிகளிலுமே தொடர்ச்சியாக உள்ளே வரக்கூடிய சாலைகளில் இந்த பிரச்சனை என்பது தொடர்ச்சியாக இருந்து வருவதாகவும் தெரிவித்து வருகின்றனர். கடலுக்கு இரு புறங்களிலுமே இந்த பாறைகள் என்பது அமைக்கப்பட்டு இருப்பதால் கடலுக்கு வரக்கூடிய அந்த கடல் சீற்றத்தினால் வரக்கூடிய அந்த கடல் தண்ணீர் என்பது சாலையில் தேங்குவதாலும் இந்த பிரச்சனை ஏற்படக்கூடும் என்றும் இங்கு இருக்கக்கூடிய சமூக ஆர்வலர்கள் தொடர்ச்சியாக தெரிவித்து வருகின்றனர். இருப்பினும் கூட அரசாங்கம் இதற்கான கவனத்தை செலுத்தி உரிய அதிகாரிகள் தக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதே இந்த பகுதி மக்களினுடைய கோரிக்கையாகவும் இருக்கிறது. அது மட்டுமல்லாமல் சென்னையின் புறநகர் பகுதியில் இருந்தும் கூட காசிமேடு பகுதிகளுக்கு மீன்களை வாங்குவதற்காக ஆர்வத்துடன் மக்கள் வருகை தருகின்றனர். 2 சக்கர வாகனங்கள் மட்டுமல்லாமல் 4 சக்கர வாகனங்கள் மற்றும் கனரக வாகனங்கள் என அனைத்து போக்குவரத்து சேவையாகவும் இந்த சாலை அமைந்திருப்பதால் இதனை சரி செய்யக்கூடிய பணியில் ஊழியர்கள் உடனடியாக ஈடுபட வேண்டும் என்பதே முக்கிய கோரிக்கையாகவும் இருந்து வருகிறது. இந்த பகுதியில் இருக்கக்கூடிய இந்த பிரச்சனையை இன்னும் கூடிய விரைவில் நடவடிக்கையை எடுக்குமாறும் இந்த வாகன ஓட்டிகள் தரப்பிலிருந்து கோரிக்கை வைப்பதும் குறிப்பிடத்தக்கது. பிரபாவதி, தகவல்களுக்கு நன்றி சந்தோஷ்.